ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எம்மியான 2 வெரைட்டி கொழுக்கட்டை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் தேங்காய் கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தேங்காய், உப்பு, பச்சரிசி மாவு, பெருங்காயம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 200 ml தண்ணி, அதில் தேங்காயை குட்டி குட்டியாக அரைஞ்சி போட்டுட்டு ஒரு பிஞ்ச் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொழுக்கட்டைக்கு 2 கப் பச்சரிசி மாவு போட்டுட்டு சூட்டோட மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் சைஸில் க்ரியேட் பண்ணி இட்லி பானையில் 5 to 6 minutes வச்சிட்டிங்கன்னா தேங்காய் கொழுக்கட்டை ரெடி. செகண்ட், உளுத்தம்பருப்பு கொழுக்கட்டை. உளுத்தம்பருப்பு கொழுக்கட்டை செய்யறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே 100 கிராம் உளுத்தம்பருப்பு ஊற வச்சுக்கோங்க. உளுத்தம்பருப்பு கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: பெருங்காயம், எண்ணெய், சிவப்பு மிளகாய், பச்சரிசி மாவு, உளுத்தம்பருப்பு. ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆல்ரெடி 3 மணி நேரம் ஊற வச்சிருந்த உளுத்தம்பருப்பில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு 3 சிவப்பு மிளகாய், உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்ததை எண்ணெய் கடுகோடு ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கோங்க. ஃபைனலாக வாசனைக்காக கொஞ்சமாக பச்சை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு ஸ்டஃப் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டாப் கோட்டிங்க்கு 200 ml தண்ணியில் 2 கப் பச்சரிசி மாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் ஷேப்பில் குட்டி பூரி ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு சென்டரில் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க உளுத்தம்பருப்பு ஸ்டஃப்பை உள்ளே வச்சுட்டு டி ஷேப்பில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. தேங்காய் கொழுக்கட்டைக்கு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணதுனால உளுத்தம்பருப்பு கொழுக்கட்டையை டி ஷேப்பில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இட்லி பானையில் 5 to 6 minutes வச்சிங்கன்னா உளுத்தம்பருப்பு கொழுக்கட்டை ரெடி. வெயிட், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு போனஸ் ட்ரிக்கும் சொல்கிறேன். கொழுக்கட்டைக்கு பச்சரிசி மாவோட 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து மாவு பேசினீங்கன்னா எப்பவும் இருக்கிறத விட கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ட்ரிக் உண்மையாகவே ஒர்க் ஆகுதான்னு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.